மக்களை காலையிலிருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீடு, சூப்பர் டீலக்ஸ் வீடு, இந்த 2 வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் அவங்களுக்கான ரூல்ஸை போட்டுக்கிட்டு 2 பேரையும் வெறுப்பேற்றுறதுல குறியா இருக்காங்க. நேற்று தான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பல டிஸ்கஷன்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல நபர்களும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த பவர், அந்த விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தங்க வழிக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு எப்படி பண்றது, என்ன பண்றது, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு பாகமாக இன்னைக்கு காலையில சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வெளியே வராமல் இருக்காங்க. அவங்க வந்தாதான் பாட்டு போடுவாங்க, அவங்க வந்தாதான் கண்டென்ட் ஆரம்பமாக, அவங்க வந்தாதான் சமைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே வராமல் இருக்காங்க. முக்கியமாக வந்து நம்மளுடைய அரோரா, நம்ம சுபிக்ஷா, இவங்க எல்லாருமே உள்ளேயே இருக்காங்க. டான்ஸ் ஆடி வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை வெறுப்பேற்றுறதுல இவங்க வந்து ரொம்ப மும்முரமா இருக்காங்க. இதுக்கிடையில வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு பசிக்குது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எல்லாருமே பழைய சொல்றதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி கஞ்சியா வந்து வெளியே நின்று குடிச்சுக்கிட்டு இவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்தாலும் சாப்பிட முடியும், இவங்க குடிச்சுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. திவாகர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து அரோரா அதே மாதிரி அந்த பெண்கள் அவங்க கூட வந்து சேர்ந்து கண்டென்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அவரை ஓட்டுறாங்க அப்படின்றது தெரியும். பட் இது இருந்தாலும் வெகுளித்தனமா சில விஷயங்களை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பேரை கெடுத்துக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் பார்க்குறாரு. ஓகே, அரோரா வந்து நான் சொல்றேன் எல்லாரும் கூடயும் ரொம்ப ஓப்பனப்பா ரொம்ப ஜாலியா பழகுற ஒரு கேரக்டரா தெரியுது. பட் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஹிஸ்டரியில சொல்றேன், திவாகர் வந்து பக்கத்துல வரும்போது வந்து அப்படின்னு உமா கொடுக்குறது, திவாகர் உடனே அதை கேட்டு வந்து நான் அரோராட்ட கிஸ் வாங்கிட்டேன், நான் அரோராட்ட கிஸ் வாங்கிட்டேன், அதுவும் லிப் டு லிப் கிஸ் வாங்கிட்டேன், அதுவும் லிப் டு லிப் கிஸ், உன்னால முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து முதல்ல பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர்மெலன் சாஸ் அவருடைய ரசிகர்கள் யாரும் கொந்தளிக்க வேண்டாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் கண்டென்ட் கொடுக்குறாரு அடிப்பொலியா. அதுவும் அரோரா கூட சேர்ந்து கண்டென்ட் கொடுக்குறாரு. அரோரா மடியில் இவர் படுத்திருக்க வீடியோலாம் வந்து ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங். ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்த கட்டமாக இந்த அரோராவை பார்க்குறேன்ற பேர்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜக்கூசியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரும் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை போய் வந்து கண்ணாடி சைட்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரோரா அவங்க கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா கூட ரம்யா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, அந்த வியானா பொண்ணு இருக்கு. இவங்க எல்லாருமே அங்க ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா வந்து அட்லீஸ்ட் ஏதோ விளையாடுறாங்களோ வைக்கிறாங்களோ ஏதோ ஒன்று பண்றாங்க. அதை நீங்க வந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது டப்புன்னு வந்து உங்களுக்கு நேராக திரும்பிடும், வேற யாராவது திருப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி யாராவது தனக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றதுக்காக இப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னு வெயிட் பண்றதுக்காக வந்து உள்ள பல பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துட்டான் கத்துனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது பண்ணி யூஸ் இல்லை. அதனால இது ஒரு தெரியாம பண்றாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து நம்ம தான் முட்டாள். திவாகரத்தை தெரியாம பண்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அது அவர் தெரிஞ்சேதான் பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, அந்த அளவுக்கு லாபம்டா. ஓகேடா, நம்ம வந்து ரொம்ப வெகுளியான ஆள் நம்ப வச்சாச்சு, அப்ப இனிமே இவங்க கூட சேர்ந்து கண்டென்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சேதான் அதை பண்றாரோன்னு எனக்கு வந்து பயமா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. திவாகர் எல்லை மீறி போறீங்க, உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல ட்விட்டர்ல உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் சரி, பயங்கரமான பெரிய ஆட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாலும் சரி, உங்களை வந்து ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு அப்படின்னு ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லாத ஒரு ஆளை அப்படி பண்றது, ஸ்டாம்பிங் பண்றது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இருக்க ஸ்டேஜ்ல இப்ப இதுக்கு முன்னாடி பிக் பாஸுக்குள்ள பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு, அவன் வந்து ரொம்ப டிபெண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணி அவனை வெளியே அனுப்பி அவனை ஹீரோ ஆக்குனதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா உங்க மேல அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா யாருக்குமே டவுட்டே வராது. ஆமாப்பா அவர் பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு சொல்லிடுவாங்க, பாத்துக்கங்க.